ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 38 புள்ளிகள் சரிவடைஞ்சு 26,142 முடிவடைஞ்சிருக்கு. லாஸ்ட்டு 3 டேஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு, அதனுடைய ஆல் டைம் ஹையில் இருந்து. இப்போ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. மைனஸ் ஒரு 30 பாயிண்ட் தான் ஓப்பனு, பட் க்ளோஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்டில் தான் க்ளோஸும் வச்சுருக்கு. ஓப்பன் ஆனோன்னா காலையில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கீழே டே லோ 26,080 26,075 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. திரும்ப அதேமாதிரி டே ஹை 26,185 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. மார்க்கெட் ஒரு சாப்பி ட்ரேடிங் தான். இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் அதனுடைய ஆல் டைம் ஹையிலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த 26,000 உடச்சி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே வீக் ஆகிடும். திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் மார்க்கெட் ஸ்லோவாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லோவாக உடச்சி தான் கீழே க்ளோஸ் வச்சு திரும்ப க்ளோசிங் மேலே ஏற்றி க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி லோ பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சப்போர்ட், அதாவது 26,080 ஒரு சப்போர்ட்டாகவும், அடுத்தது 26,000 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை உடச்சிது அப்படின்னா 25,950 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே இன்றைக்கி நம்ம எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 26,200 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 26,251 அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 26,320 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த 120 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 26,080 26,040 வரணும். பட் 26,075 வரைக்கும் வந்திருக்கு. அதேமாதிரி மேலே 26,120க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 180 வரைக்கும் மேலே போயிருக்கு. இந்த 180க்கும் 26,080க்கும் இந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே திரும்ப நம்ம பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைய மார்க்கெட்டில் பையிங் லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 26,200 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக என்ன மட்டும் தான் நம்ம ரிமைனிங் பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி இந்த லெவலுக்கு மேலே இல்லை, மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா ரைஸ் அண்ட் செல், அதாவது 26,200 பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் இந்த லெவலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா திரும்ப கீழே மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப செல்லு தான். அடுத்தது 26,000 26,100 26,040 26,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த 26,000 உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது 25,920 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 26,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கும்போது அப்படி கீழே வரும்போது இந்த 26,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த 120 இந்த 180 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இது கீழே இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான். கீழே வர நம்ம பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த 26,000 சப்போர்ட் எடுத்து இங்கே நம்ம கீழே, அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட இந்த 26,000 சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம இந்த இடத்துல பை எடுத்தால் கூட திரும்ப நம்மளுக்கு 120 180 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். 26,200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்ல பையிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரேஸ் ஆகும்போது செல் பண்ணோம் அப்படின்னா கீழே வரும்பொழுது இந்த 26,000 ஸ்டாப் லாஸை எடுத்து நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்டர்டே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.